ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி எதிரெதிர் வீடுகளில். ராகு இருக்கிறதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுலேருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். எப்பவுமே 2 பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாக தான் நகருவாங்க. ஒரு ராசிக்குள்ளாக 1.5 வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் 2 பேருமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள். அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க, சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில். அந்த மாதிரியான ஒரு கிரகம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமருகின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார். ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம். ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள். என்ன சர்ப்ப கிரகங்கள், வக்ர கிரகங்கள்னு பேருங்க. இப்போது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும், கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலமாக, ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது. சனிக்கு அடுத்து அதிக ஆண்டு காலம், அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10லிருந்து 15% பலமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் எதிலும் ஆளுமை மிக்க ராசி, ஆகச்சிறந்த மேன்மைகளை தருகின்ற அளவுக்கு தன்மானமும் தைரியமும் மிக்க ராசி அப்படின்னு சொன்னால் அது மேஷம்தான். இந்த மேஷத்திற்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி பெயர்ச்சியில் தொடங்குதுங்க. ஆனாலும் அந்த 7.5 சனியினுடைய விரய சனியின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக 12இல் இருந்த ராகு தற்பொழுது 11ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் இடத்துல ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஜோதிட கிரந்தங்களின் அடிப்படையில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் நன்மையை செய்வார்கள், குறிப்பாக பாவகிரகங்கள். அந்த விதத்தில் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற இந்த ராகு பகவான் ஆகச்சிறந்த நன்மைகளை தர கடமைப்பட்டவர். ஆனால் 7.5 சனி போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த சேம் பீரியடில் அந்த நற்பலன்களின் அளவு குறையும். சரிங்களா? ஆனாலும் நற்பலன் தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட் நச்சுன்னு பார்த்துருவோம். நன்றாக புரிஞ்சுக்கிடணும். 7.5 சனியில் விரயங்கள், மருத்துவ செலவுகள், வீண் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தும் விதமாக இந்த ராகு பகவான் செயல்படுவார். தீமைகளை கட்டுப்படுத்தும் விதமாக உங்களுக்கு அளவு குறைத்து கொடுப்பார். அந்த விதத்தில் கடன் தொந்தரவுகள் ஏறாமல் இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி உங்களை காக்கும். அதிக விரயங்கள் வந்தாலும் சுப விரயங்களாக அவற்றை மாற்றி உங்களை தற்காத்து கொள்ள வைக்கும். அந்த விதத்தில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலராக இந்த மேசராசி நேயர்களுக்கு செயல்பட இருக்கின்றார். அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டத்திற்கு விரய செலவுகளை குறைக்கும் அல்லது சுப செலவுகளாக மாற்றும். திருமண முயற்சி போன்ற சுபகாரிய முயற்சிகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, வயது ஆகிட்டு இருக்கே, தள்ளி போய்கிட்டு இருக்கே என்கின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க. இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல் புத்திரப்பேறு இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு இக்காலகட்டம் புத்திரப்பேறு உண்டு. ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுருங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கலி ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மருத்துவத்திற்கு பிறகாக புத்திர பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு கேது போகிறார், மருத்துவத்தை குறிக்கிற கிரகம். மருத்துவ உதவியோடு, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, இயல்பாக கருத்தரிக்கிறவங்களுக்கு கருத்தரிச்சிருங்க. அது இல்லாதவர்களுக்கு, மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ உதவியின் பலனாக தற்காலகட்டம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். பயன்படுத்திக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னங்க,
நான் இந்த வேலைக்கு தான் போவேன், அந்த வேலைக்கு தான் போவேன் என்று இல்லாமல் இருக்கின்ற வேலையை எடுத்து பார்க்க அது பாட்டு வருமானத்தை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகளுக்கு ஆகச்சிறந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் உங்கள் வருமானம் வந்து சேர்ந்துரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கூலி தொழில் செய்கின்ற நண்பர்கள் யாராவது ஒருத்தர் கான்ட்ராக்ட் பேசிஸில் கூப்பிட்டு போவாங்க, ஆனால் வேலையை புழிஞ்செடுப்பாங்க, அடுத்த வாரம் சம்பளம் தரேன், அடுத்த வாரம் சம்பளம் தரேன் தள்ளிவிடுவாங்க. ஆனால் முன்ன பின்ன தாமதமானாலும் சம்பளம் வந்து சேர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஹெல்த் ரிலேட்டடாக கடுமையான பாதிப்புகளுக்குள்ளாகி இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அந்த மருத்துவ தொந்தரவுகளின் வீரியத்தை குறைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக ஹெல்த் இஷ்யூஸோட வீரியம் குறையும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், அந்த மாதிரி வெளியிட பயணங்களை யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்முறையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டி இருந்து ஆனால் வராமல் தடைபட்டிருந்த பண வரவுகள் அவ்வப்போது டக்குன்னு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமான அமைப்புகளுக்கு மிக சிறப்பு அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்குகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா, ஒன்று இழுக்கும், தீர்ப்பு வந்தால் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். ஒன்று இழுக்கலாங்க, தீர்ப்பு வராமல், தீர்ப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏற்பட்டு கொண்டிருந்த தொழில் விரயங்கள், தொழில் நட்டங்கள், கடுமையான பின்னடைவுகள் அப்படியே அது தடை செய்யப்பட்டு வீரியம் குறைந்து பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருமான ஓட்டத்தை கையில் கொடுக்கும். ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது, விரய சனி நடக்க போகிறதுனால, சரிங்களா? அதனால் கிடைக்கின்றதை வச்சு அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும், அதான் வருமானம் வரும், கவலை வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே. இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தருகின்ற இடங்கள். சரி, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் 7.5 சனி தொடங்குகின்றது. விரைய செலவுகளை அதிகமாக அவர் ஏற்படுத்துவார். ஆக ராகு 11லிருந்து வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் சனி ஒரு பக்கம் விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது என்பதனை உணர்ந்து அறிந்து செயல்படணும். நீங்கள் பாட்டு எடுத்தும் கவுத்தம்னு செலவுகளை அடி பின்னிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, வீண் விரயங்களை, ஆடம்பர விரயங்களை தவிர்த்தல் சிறப்பு. அங்கே தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும், கவனமாக இருக்கும். ரெண்டாவது, அடிக்கடி மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படும். ஆனால் ராகு 11 இருக்கிறதுனால மருத்துவம் டக்குன்னு கிடச்சிடும், கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கூடுதலாக உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கினீங்கன்னா நோயின் வீரியம் பெரிதாக இருக்கவே இருக்காது. வீட்டிலேயே நீங்கள் 2 நாள் இருந்து சரி பண்ணிக்கிடலாம். அப்போ உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. மூன்றாவது, அடிக்கடி எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் தாமதமாகி அலைச்சலை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும், டக்குன்னு கிடைக்காது. அப்போது 1க்கு 2 முறை எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பாகவும் சிந்தித்து இது நமக்கு நடக்குமா அல்லது நடக்காதா என்பதனை உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்றால் சிறப்பு. அப்போ யோசித்து செயல்படணும், அவசர குடுக்கைத்தனம் கூடாது நண்பர்களே. அதை நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம், சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய இடங்களில் யாரை நம்பியும் முன்பின் தெரியாத இடங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தொழில் அமைப்புகளில் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் வேண்டாம். அப்போது எல்லாவற்றிலும் பட்டும் படாமல் இருந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலையும் வீண் வாக்குறுதிகள் கொடுக்கிறது, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரங்களுக்கிடையே சில கசப்புக்கள் ஏற்படும், அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடணும். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்கிட்டிங்கன்னா குட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சார பலன். இதுக்குன்னு ஒரு 10-15% பலம் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பரிசோதனை செஞ்சுக்கிடுங்க. தசாபுக்தி அமைப்புகளும் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் சரி பெரிதாக வேலை செய்யாது, ஒரு நன்மைகள் நன்றாகவே இருக்கும். தசாபுக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம். ஆக அனைத்து மேசராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.